கோவை மாவட்டம் பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் ஜிபிஒய் என்ற செல்போன் செயலி மூலமாக அதிக லாப ஆசை காட்டி பொதுமக்களிடம் வசூல் வேட்டையில் ஈடுபட்ட கும்பலில் 9 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். தலைமறைவான முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் சிக்குவார்களா? 6000 ரூபாய் கட்டினால் தினமும் 300 ரூபாய் வழங்கப்படும். 10,000 ரூபாய் கட்டினால் தினமும் 600 ரூபாய். அதற்கு மேல் கட்டுபவர்களுக்கு வட்டி கூரையை பீய்த்து கொண்டு கொடகொடவென கொட்டும். உலகில் வேறு யாராலும் இப்படி ஒரு ஆஃபரை கொடுக்க முடியாது. ஆனால் நாங்கள் கொடுக்கிறோம். மொபைல் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள், பணத்தை கட்டுங்கள், பணக்காரராகுங்கள். இப்படி ஒரு விளம்பரம் தான் பொள்ளாச்சி பகுதி இளைஞர்களை கடந்த சில மாதங்களாக பிடித்து ஆட்டு என்று ஆட்டி எடுத்திருக்கிறது. கேட்பதற்கே நன்றாக இருக்கிறதே, 20 நாட்களில் கொடுத்த அசல் பணம் கைக்கு வந்துவிடுமே என கணக்கு போட்டு பார்த்த இளைஞர்களுக்கு அதை எப்படி கொடுப்பார்கள் என்று யோசிக்க தெரியவில்லை. பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் திடீரென முளைத்த ஏஜெண்டுகள் பலரும் ஜிபிஒய் என்கின்ற அந்த மொபைல் ஆப்பை விளம்பரப்படுத்த இளைஞர்கள் பலரும் போர்க்கால அடிப்படையில் தங்கள் செல்போன்களில் டவுன்லோட் செய்ய ஆரம்பித்தனர். காட்டுத்தீயாய் இந்த செய்தி அப்பகுதி முழுவதும் கபகபவென பரவ பலர் தங்கள் கையில் இருக்கும் பணத்தை உடனே செயலி மூலம் செலுத்தியிருக்கின்றனர். சிலர் கடன் வாங்கியும் சிலர் நகைகளை அடகு வைத்தும் அந்த செயலி மூலமாக பணத்தை செலுத்தி இருக்கின்றனர். 6000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பலரும் பணம் கட்டி இருக்கின்றனர். எப்போதிலிருந்து வட்டி பணம் தங்களுக்கு கிடைக்கும் என ஏஜெண்டுகளிடம் கேட்டபோது அடுத்த மாசத்திலிருந்தே பணம் வர ஆரம்பித்து விடும் என்று நம்பிக்கையுடன் கூறியுள்ளனர். ஆனால் முதல் 2 மாதங்களுக்கு பணம் வரவில்லை. 3வது மாதமும் பணம் வராததால் ஆத்திரமடைந்தவர்கள் ஏஜெண்டை கேள்வி கேட்க 4வது மாதத்தில் இருந்து 10,000 ரூபாய் பணம் கட்டியவர்களுக்கு மட்டும் பணம் வர ஆரம்பித்துள்ளது. அதுவும் அவர்கள் ஆளுக்கு 3 பேரை செயலி மூலம் பணம் முதலீடு செய்ய வைக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் விதிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி சேர்த்து விடுபவர்களுக்கு ஊக்கத்தொகையும் பரிசு பொருளும் கிடைக்கும் என்றும் ஆசை வார்த்தைகளையும் கூறியுள்ளனர். அதன்படி பலரும் ஆட்களை சேர்த்துவிட MLM முறையில் பணம் குவிய ஆரம்பித்திருக்கிறது. பெரிய தொகை பணம் சேர்ந்ததும் அந்த மொபைல் ஆப் கும்பல் திடீரென சைலண்ட் ஆகிவிட்டது. பதறி போன பணம் செலுத்தியவர்கள் ஏஜெண்டுகளை பிடித்து நெருக்கடி கொடுக்க அப்போதுதான் ஒரு அதிர்ச்சி தகவல் தெரிய வந்துள்ளது. அதாவது அந்த மொபைல் செயலியை உருவாக்கியவர்கள் யார், அதன் முதலாளிகள் யார் என்ற தகவல் ஏஜெண்டுகளுக்கே தெரியவில்லை என்பதுதான் இதில் ஹைலைட்டே. எங்கோ உட்கார்ந்து கொண்டு ஒரு செயலியை மட்டும் உருவாக்கி 10 ஏஜெண்டுகளை வேலைக்கு நியமித்து கோடிகளை சர்வ சாதாரணமாக சுருட்டி இருக்கிறார்கள் அந்த மோசடி நபர்கள். இவர்களிடம் சென்று முறையிடுவதற்கு அலுவலகம் என்று எங்குமே அவர்கள் திறந்து வைக்கவில்லை. அதனால் பணத்தை இழந்தவர்கள் மகாலிங்கபுரம் காவல் நிலையத்தில் குவிய வழக்கு பதிந்த போலீசார் ஏஜெண்டுகள் சுமார் 9 பேரை கைது செய்துள்ளனர். இவர்கள் கைது செய்யப்பட்டது தெரிந்ததும் முக்கிய குற்றவாளிகள் 4 பேர் தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. பிடிபட்ட 9 நபர்கள் மீது ஒழுங்குபடுத்தாத டெபாசிட் திட்ட தடுப்பு சட்டம் உட்பட 3 குற்றப்பிரிவுகளில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். முக்கிய குற்றவாளிகள் 4 பேரை பிடிக்க போலீசார் தனிப்படை அமைத்து தேடுதல் வேட்டையில் இறங்கியுள்ளனர். பொதுமக்கள் இதுபோன்ற செயலிகளை நம்பி பணத்தை பறிகொடுக்க வேண்டாம் என்றும் மாவட்ட காவல்துறை சார்பில் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது.